ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பட்டிமன்ற டாஸ்க் எப்பா காது கிளியுது. ஃபஸ்ட்டு ரவுண்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் பற்றி ஒரு சில விஷயங்கள் போச்சு. அதில் சபரியும் சூப்பராக பேசினார், விஜே பார்வதியும் செமையாக பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கனி உள்ளே வந்தாங்க, சாண்ட்ரா பேசியிருந்தாங்க. ஓரளவுக்கு விவாதங்கள் நல்லாவே இந்த பக்கம் இருந்தது. பட் இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெண்டு பேரும், அதாவது நம்ம கமருதீனும் அரோராவும் சேர்ந்து இந்த பக்கம் வந்துட்டு தோற்றுட்டாங்க. ஜென் சைடு தான் வின் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அது ஒரு பயங்கர சலசலப்பாக போச்சு. என்னோடய கருத்து என்னென்னா, அந்த பக்கம் அதிகப்படியான பாயிண்ட்டு கேர்ள்ஸ் பக்கம் வச்சாங்க, இந்த பக்கம் வந்து கம்மியான பாயிண்ட்ஸ் தான் வச்சாங்க. ஆனால் இவங்க வந்துட்டு எங்கே முதல் நோட் பண்ணாங்கன்னு தெரில. ஸ்வீட்டு காரம் இப்படி நோட் பண்ணால் அதோட பாயிண்ட் எப்படி தெரியும்? ஏன்னா அதை தான் வந்து கடைசியாக வந்து கமருதீன் சொன்னார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா யார் வின் பண்ணாங்கன்னா பெண்கள் அணி தான் வின் பண்ணாங்க. ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க, நல்ல ஒரு இது. ஆனால் இதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா நம்ம விக்கல்ஸ் விக்ரம். ஸோ விக்கல்ஸ் விக்ரம் வந்துட்டு தேவையில்லாமல் வந்து டாஸ்க்கு சம்மந்தமான ஒரு விஷயம், அதை வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு அன்றைக்கி விஜய் சேதுபதி சொல்லிட்டார். என்னென்னா நம்ம சாண்ட்ரா திவ்யா வந்து பண்ணலைல்ல, அது கூட காலையில் ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, ரொம்ப அப்படி உணர்ச்சி பொங்க பேசியிருப்பார். அதை வந்து உணர்ச்சி பொங்க பேசி கேவலம் ஒரு மனித அற்பமான எண்ணெய் வெறுப்பேற்றுவதற்கு பிக் பாஸையே அவமதித்து அப்படின்னு சொல்லிட்டு இது மேடி பேச்சாளர் மாதிரி பேசி இது பண்ணோடனே இந்த பக்கம் எல்லாருமே கவுண்டர் கொடுத்தாங்க, பயங்கரமாக போச்சு. ஆனால் கடைசி அரோரா பண்ணது தான் சம்பவமாக இருந்துச்சு. என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமாக கலாய்ச்சி விட்டது என்னென்னா செம மாதம் இருந்துச்சு அந்த உண்மையிலே. என்னென்னா விஜய் சேதுபதி அன்றைக்கே வந்துட்டு அதை பற்றி அது வந்து ஒரு கேமு, அது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. நீங்கள் திரும்ப வந்து அதை ஒரு பர்சனல் விஷயமாக எடுத்து வந்து இங்கே வந்து சொன்னதே முதல் தப்பு. ஸோ நீங்கள் எடுத்து வச்ச காரணமே தப்பாக இருக்கிற காரணத்தினால இந்த இதை வந்துட்டு வின் பண்ணது கேர்ள்ஸ் டீம்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு மூஞ்சியே மாறி போச்சு. அதுக்கு ஓவராக திங்கிங் பண்ணக்கூடாதுன்னு எல்லாமே நம்மளுக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இதில் வேறு வந்துட்டு நடுவில் சுபிக்ஷா போய் கை குத்துட்டு வர்றாரு, கவர் பண்ணுறாராம். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அதே மாதிரி யாருக்குன்னா வந்து ஒரு புதுசாக ஒரு பதவி கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு போய் ஒரு சிங் சாக் போடுறது, அப்புறம் அங்கே ஒரு ஐஸ் வைக்கிறது. இன்றைக்கி கூட ரம்யா வந்து தலையாக மாறிட்டாங்களா, குட்டித்தலை மாதிரி இவர் செயல்பட்டு இருக்காப்புல. ரம்யா டம்மியாக இருக்காங்க, இவர் தான் வந்து அங்கே வந்து பெரிய மம்மி மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்டு இருக்காப்புல இந்த தலை மாதிரி. இது எங்கே போய் முடிய போதில்லை. பட் எது எப்படியோ இந்த வார இறுதியில் வந்துட்டு விக்கல்ஸ் விக்கிற மேலே பயங்கரமான குற்றச்சாட்டு வரும். தலையாக வந்துட்டு ரம்யா இருந்தாங்களோ இல்லையோ, உண்மையான தலையாக செயல்பட்டது இந்த விக்கல்ஸ் விக்ரம் தான் அப்படின்ற மாதிரி வரும். இங்கேயும் வந்து செம்மையாக மாசாக போச்சு. இந்த விக்கல்ஸ் விக்ரம் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.